வணக்கம். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. இந்த புதன்கிழமை புதன் பகவானுக்குரியது. கூடவே நல்ல திதி யோகம் கரணம் இருப்பதனால் 8 ராசிகளுக்கு இன்னைக்கு நல்ல நாள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். காலை 9 to 10:15 நல்ல நேரம். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்திற்கும் நல்ல நாள். பிரமாதமான முன்னேற்றம். தைரியம் ஜெயிக்கும். மனசில் ஒரு மந்திரம் ஓடுறது திருஷ்டியை குறைக்கும். ஓம் சரத்வானே போற்றி. அனுகூலமான எண் 3, 4 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடுங்க. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படித்து பாருங்க, நல்லது. படிங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்கள் பிறவி பலமான மனோதிடம் ஜெயிக்கும். வெற்றி. மனசில் ஒரு மந்திரம் ஓடிட்டு இருந்தால் அது கெட்ட சக்தியினோட வேலையை குறைக்கும். ஓம் ஓம் பராசரணே போற்றி. பராசரணே போற்றி. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடுங்க. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படித்து பாருங்க, நல்லது. படிங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கிறீங்க. உங்கள் ராசிக்கு தலைவர் கிழமைக்கு தலைவர் புதன். அதனால் 3 நட்சத்திரக்காரர்களும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. அவ்வளோதான். அல்லது எண்ணெய் சேர்த்துங்க தீபத்தில். மனசில் ஒரு மந்திரம் மட்டும் ஓடிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் சௌமியனே போற்றி. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகிறீங்க. சந்தோஷம். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். வாழ்க்கை வளமாகும். வெற்றி. மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் தாராதேவியே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது திருஷ்டியை குறைக்கும். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடுங்க. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படித்து பாருங்க, நல்லது. படிங்க, நல்லது. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடுங்க. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படித்து பாருங்க, நல்லது. படிங்க, நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு. உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி அதிகமாகும். அப்புறம் என்ன, கலக்குங்க. நல்ல நாளாக இருக்கிறது. மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் பரிமுக பெருமாளே போற்றி. பரிமுக பெருமாளே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடுங்க. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படித்து பாருங்க, நல்லது. படிங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு. உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். கிழமைக்கும் ராசிக்கும் தலைவர் புதன் என்பதனால் வசதிப்பட்ட நேரத்தில் சாமிக்கு விநாயகருக்கு தீபம் ஏற்றுங்க அல்லது எண்ணெய் சேர்த்துங்க. 2ல் ஏதோ ஒன்று. அனுகூலமான எண் 4, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் அருணனே போற்றி. அருணனே போற்றி. அனுகூலமான எண் சொல்லிட்டோம், தசை சொல்லியிருக்கோம், நேரம் சொல்லியிருக்கோம், பார்த்துக்கோ. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடுங்க. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படித்து பாருங்க, நல்லது. படிங்க, நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கிறீங்க. சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி அதிகமாகும். உயர்வு உண்டு. ஜெயிப்பு உண்டு. அப்புறம் என்ன, நல்லா இருக்கு. மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லதாக அமையும். ஓம்
நாளவனே போற்றி, நான்முகனே போற்றி. நாளவன் சூரியன், நான்முகன் பிரம்மா. சொல்லுங்க நல்லது. அனுகூலமான எண் 1, 3 வடக்கு கிழக்கு சிவப்பு நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடுங்க. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க, நல்லது. படிங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலையில் செய்கிறதுலே வம்பு வழக்கு. எனவே ஜாக்கிரதை. மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் அறிவே போற்றி, அழகே போற்றி. 2 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 4 என்று சொல்லக்கூடாது. அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை இல்லை இல்லை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிருங்க. நிதானமா இருங்க. விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் தீபம் போடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஏழைகளுக்கு சாதம் சோறு கொடுங்க, பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. இதை செஞ்சு பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். குறிப்பாக ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்லேயே கிடைக்குது, படிச்சு பாருங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் கோபம் இருக்கிறது. கவனம், வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் சுந்தரரே போற்றி, சுந்தரரே போற்றி, சுக்ரீவனே போற்றி. இந்த 2 மந்திரமும் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 4 தெற்கு வெள்ளை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிருங்க. நிதானமா இருங்க. விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் தீபம் போடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஏழைகளுக்கு சாதம் சோறு கொடுங்க, பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. இதை செஞ்சு பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். குறிப்பாக ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்லேயே கிடைக்குது, படிச்சு பாருங்க. மகர ராசிக்கார நேயர்களே, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு. காரியம் சிறப்பாக நடக்கும். லாபம் பெருகும். வெற்றி உண்டு. ஜெயிக்கிறீர்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது. திருஷ்டி இருக்கு. மனசுல மட்டும் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் 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 பிறை சூடனே போற்றி, பிறை சூடனே போற்றி, பிரகலாதனே போற்றி. 2 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 4 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். கும்பராசிக்கார நேயர்களே, நல்ல நாள் என்று சொல்ல முடியாது. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது. பேச்சு கவனமாக பேச வேண்டும். பணிவு முக்கியம், நிதானம் முக்கியம். தேவையற்ற சிக்கல்களால் வம்பு வரும். எனவே வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் திருப்பதியே போற்றி, திருப்பதியே போற்றி, திருத்தணியே போற்றி. அனுகூலமான எண் 4 தெற்கு வெள்ளை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிருங்க. நிதானமா இருங்க. விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் தீபம் போடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஏழைகளுக்கு சாதம் சோறு கொடுங்க, பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. இதை செஞ்சு பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். குறிப்பாக ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்லேயே கிடைக்குது, படிச்சு பாருங்க. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கோபம் அதிகமாக இருக்கிறது. தேவையற்ற சிக்கல்கள். பேச்சு சரியில்லை. கவனம், நிதானம், பணிவு முக்கியம். மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது உங்களுடைய மனசை சீராக்கும். ஓம் சியாமாதேவியே போற்றி, சியாமாதேவியே போற்றி, சிருங்கேரியே போற்றி. 2 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3 தெற்கு சிவப்பு. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிருங்க. நிதானமா இருங்க. விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் தீபம் போடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஏழைகளுக்கு சாதம் சோறு கொடுங்க, பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. இதை செஞ்சு பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். குறிப்பாக ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்லேயே கிடைக்குது, படிச்சு பாருங்க. நேயர்களே, நாளை தைப்பூசம். தைப்பூசத்துக்கு என்ன பண்ணணும்? முக்கியமாக பண்ண வேண்டியது ஒன்று தான். ராமலிங்க அடிகளாருடைய திருவருட்பா எல்லாம் செல்போன்லேயே கிடைக்குது, படித்து பார்க்கணும். அவர் கந்தர் கோட்டத்தை பற்றி, கந்தர் கோட்டத்துக்கு வந்து அங்கே இருக்கிற முருகனை பற்றி நிறைய பாட்டு எழுதியிருக்கார். அதை படித்து பாருங்கள். அதுதான் தைப்பூசத்திலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். பூச நட்சத்திரம் சனி பகவானுக்குரியது, கடக ராசிக்குரியது. எனவே இந்த வழிபாடு முக்கியம். ராமலிங்க அடிகளாரை வாசியுங்கள், நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.